குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மேடையில் விட்டிருக்கக்கூடிய குருமார்கள் அனைவருக்கும், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய குருமார்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களுடைய இயக்கங்களையும் சேர்க்கை இதை போன்ற விஷயங்களை அறியக்கூடிய இந்த ஜாதகக்கலை தொழில் ரீதியாக தொழிலில் எப்படி ஒருவர் பயணிக்க வேண்டும் என்பதை ஜாதகத்தை கொண்டு அறியக்கூடிய விஷயங்களை பல பேர் அறிந்திருக்கலாம். அறியாத சிலருக்காக எனது உரையை தொடங்குகிறேன். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தில் 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்து அதிபதி இவர் லக்னத்தோடு தொடர்பு வரும்போது தொழில் தானே அமையக்கூடிய விஷயமாக இருக்கும். லக்னம் என்பது ஆளுமை செலுத்தக்கூடியதாக, நிர்வாகத்திறன் சாய்ந்ததாக இருக்கக்கூடியதாக அவருடைய தொழிலை அவர்கள் அமைத்து கொண்டார்களே ஆனால், சிந்திக்கும் திறன் கொண்டு, நிர்வாகத்திறன் கொண்டு, முகம் சார்ந்த விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுதல், ஆளுமை, இதெல்லாம் அவங்க அந்த கோணத்தில் அவங்க பார்த்தா அந்த தொழில் அவங்களுக்கு சிறப்பாக அமைங்கிறது ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அதுபோல் 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது அவர்கள் தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே தொடர்பு பெறும்போது பேச்சை பிரதானமாக செய்தார்களேயானால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2 என்பது குலத்தொழிலை கூட குறிக்கும். குலத்தொழில் செய்தார்களேயானாலும் அவர்களுக்கு சிறப்பாக அமையும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் அவர்கள் சிறப்பாக அமையலாம். 3ஆம் பாவத்தோடு தொழில் ஸ்தானத்து அதிபதி தொடர்பு பெறும்போது தூது செல்லுதல், கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் பயணிக்கிறது, சிறு பயணம், அதாவது இப்போது இந்த ஜொமேட்டோவில் ஃபுட்டு எடுத்து டெலிவர் பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸு, தகவல் தொழில்நுட்பம், இந்த கொரியர் சர்வீசஸ், இது மாதிரியான ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன பஞ்சாயத்து, அதாவது ஒரு கன்சலேஷன் சொல்லுவாங்க, அந்த கன்சலேஷன் மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுக்கு மிகச் சிறப்பாக வரும். அதுபோல் 10ஆம் இடத்து அதிபதி 4ஆம் பாவத்தோடு எவ்வகையில் தொடர்புன்னா இது இந்த மாதிரி தான் இல்லை, அதனுடைய பார்வை சென்றாலும் சரி, அதனுடைய சேர்க்கை பெற்றாலும் சரி, அல்லது சாரம் பெற்றாலும் சரி, 4ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் 4ஆம் பாவத்தை. அதனால் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒருத்தருக்கு டீச் பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அல்லது வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்தினா சிறப்பாக அமையும். அதுபோல் ரியல் எஸ்டேட்டு, லேண்டு, அது மாதிரியான விஷயங்கள்லையும் அது சிறப்பாக அமையும். அதுபோல் 10ஆம் பாவத்து அதிபதி 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது, 5ன்னா குழந்தைகளோடு தொடர்புடைய விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்தினாலும் அவங்க தொழில் சிறப்பாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடியதும் 5ஆம் பாவம் தான். அதுபோல் பார்த்தீங்கன்னா அரசியலை நுட்பமாக சிந்திக்கக்கூடிய பலருடைய ஜாதகங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்து அதிபதி 5ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்கிறத பார்க்கலாம். 10ஆம் பாவத்து அதிபதி 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்கு நல்லா வரும். அதே போல் எதிர்ப்பு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவம், ஆரோக்கியம் தொடர்புடைய விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்தினா கூட அது சிறப்பாக அமையும். 10ஆம் பாவத்து அதிபதி 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை, அந்த தொழில்முறை பார்த்தீங்கன்னா சமூக ஜனத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பாவம்னா சமூக ஜனத்தொடர்பு, அது மாதிரி திருமணம் தொடர்புடைய விஷயங்கள், அது அவங்க ஃபீல்டில் அதை எப்படி வேணால் அமைச்சிக்கலாம். இப்போ ஒரு கேமரா இருக்காருன்னா அவர் திருமணம் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணி போகும்போது சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமணம் மேட்ரிமோனி ஓரியன்ட் பண்ணலாம், பலரை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்களில் பண்ணலாம். அதே போல் 10ஆம் பாவத்து அதிபதி 8ஆம் பாவம் அதோடு தொடர்பு பெறும்போது அவங்க பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சார்ந்த ஃபீல்டு, இது மாதிரியான விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்தலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்து அதிபதி 9 அப்படிங்கும்போது அவங்க லெக்சரர் ஃபீல்டு, ப்ரொஃபஷன் ஃபீல்டு, ஹை ஸ்கில்ஸை பண்ணக்கூடிய விஷயங்கள், மடங்கள், கோவில்கள், மாரல் சார்ந்த விஷயங்களில் முடிச்சிடலாமா? சரி. 9ஆம் பாவத்தோடு தொடர்பு வரும்போது இப்படி இருக்குது. 10ஆம் பாவத்தோடு தொடர்பு வரும்போது அவங்க இந்த மாதிரியான ஒரு யூனியன்ஸு, அது மாதிரியான விஷயங்களில் 10-10ஓடு தொடர்பு பெறும்போது இருக்கும். 10-11ஓடு இருக்கும்போது நட்பு கொள்ளுதல், லாபம், அது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும். 10-12ஓடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஃபாரின் சார்ந்த விஷயங்களோட அவங்களுடைய தொழில் வகையை அமைச்சுக்கிட்டா
சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது என்று கூறி உரையை பேச வாய்ப்பளித்த ஹாஷ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கொடுத்த டைமில் அழகான அற்புதமான விஷயங்களை சொன்ன அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு கோட்டையூர் ஐயா அவர்களும் புலவர் துரைராஜா அவர்களும் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள்.